500 புளியந்தோப்பு, 500 புளியந்தோப்பு, 500 கொய்யாத்தோப்பு, 500 புளியந்தோப்பு. ஏன்டா சொன்னங்கிற? ஏன் சொல்றீங்க? 500 பட்டி, 500 பட்டி, 500 மாந்தோப்பு, 500 மாந்தோப்பு, 500 தென்னந்தோப்பு, 500 தென்னந்தோப்பு, 500 புளியந்தோப்பு, 500 புளியந்தோப்பு. ஏய் ஏய், நான் யாரு தெரியுமா? நான் யார் தெரியுமா? நீ வெட்டிக்காரு. சரி, நான் யாருன்னு சொல்லட்டுமா? நான் சொல்றேன், கேளு. வெள்ளுடாயான் பட்டியில எரும மாடு, எரும மாடு, எரும மாடு மேய்க்க போறேன். கணக்கா சொல்றீங்க? எரும மாடு மேய்க்க போறேன். எரும மாடுன்னா எரும, எரும நீங்க தானே முத சொன்னீங்க. அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி சொல்லு. எரும மாடு மேய்க்க போறேன்னு சொல்லு. எரும மாடு மேய்க்க போறேன் அப்படி சொல்லுங்க. சரி, நான் யார் தெரியுமா? நான் வெள்ளுடைய பட்டியல வேலைக்காரன். ஐயா, வேலைக்காரன். வேலைக்காரனா? 500 பட்டியல ஆடு மாடு போறது வர்றது எல்லாமே நான் தான். போக்குவரத்து எல்லாமே போக்குவரத்து நான் தான். சரி, யானை வரும் பின்ன, மணி ஓசை வர முன்ன எங்க அஜமா வந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால சொல்லிக்கிட்டு வர்றேன். சரி, வாங்க வாசிக்க. கிண்டல் புள்ள கொஞ்சம் வை. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ 500 பட்டி யாரு? ஆடு 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 ஆடுமா ஆடு ஆடு 500 பட்டி ஆடு 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 500 தென்னந்தோப்பு, 500 மாந்தோப்பு, எல்லாத்துக்கும் ஏக அதிபதி, ஏக அதிபதி, அதிபதி, ஏக அதிபதி, ஏக அதிபதி, அதிபதி. நாங்க
நீங்க தானா அப்படின்னு சொல்ல நினைச்சியா? ஆ, அதான் இல்ல. அப்புறம் இவர் யார் தெரியுமா? அவர் யாரு? கைத்தடி. எப்படி கையில வச்சிருக்கிறது என்ன? தடி. எதுல புடிச்சுக்கிட்டு இருக்காரு? கையில. அதான் கைத்தடி. கணக்கா சொன்னீங்க. நான் யாரு? நீங்க யாரு? நான் புடிச்சிருக்கிறது என்ன? கொடை. எதுல புடிச்சிருக்கேன்? கையில. அதே கொடத்தடி. சே 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 சே. நாங்க ரெண்டு பேரும் விசுவாசமா யாருக்கிட்ட இருக்கிறோம்? விஷம் கொடுக்குறீங்களா? உனக்கு தாண்டா முதல்ல ஊத்தி கொடுக்கணும். விசுவாசிய விசுவாஸ். இந்த 500 வட்டிக்கு ஏழு அதிபதி. 500 வட்டி ஏன் அதிபதி? வெள்ளுடையா? இல்ல நீங்களா? நான் இல்ல. ஏஜமா. எஜமான் எங்க இருக்க? அவர் வந்துகிட்டு இருக்கிறார். எஜமான கூப்பிடணும். கூப்பிடு கூப்பிடு. எங்க மகரே எவ்வளவு நேரம் தான் பாப்பிய? தம்பி பழனிசாமி. சொல்லுங்க ஐயா. எங்க எஜமான கூப்பிடுறான். உங்க எஜமான கூப்பிடுங்க. கூப்பிடுறான். இப்ப எஜமா வருவாரு. வருவார். அவர் வர்ற போது அவர் கரெக்டா வாயில வைக்கிறதா வாயில வைக்கணும். அவர் ஜாமானையா? இல்ல கொண்டு வர ஜாமான. கரெக்டா மைக்க வாயில வைக்கா. ஆமா. தம்பி பெட்டிக்கார தம்பி புடிச்சுக்கிட்டு அமுத்து. அதெல்லாம் கரெக்டா பிடிச்சிருவான். ஆமா. எஜமா வர்றாரு. ஆமா கூப்பிடுறான். எஜமான எஜமா எஜமான் காலடி மண்ணெடுத்து பட்டு எஜமான் அவர் சொல்லிக்கத்தான் நாங்க வேணும் கட்டுப்பட்டு உங்களத்தை நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. உங்களத்தை நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பட்டு வைப்பு. ஐயா 18 பெட்டில ஏதாவது விழுந்து போச்சா? இல்ல விழுகல. வழி தெரியாம பார்த்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியா? 3 பொண்டாட்டி 32 வப்பாட்டி 32 18 பெட்டி 82 மந்தைக்கு ஏக அதிபதி நான். வச்சல தேகம் படைத்தவன். ஆமா. வணங்காமுடி மன்னன். ஆமரோ. நான் முடிய சொன்ன மயில நிற்கடா. நீ முடிய சொன்ன மயில அந்த சொல்ற என்ன? 18 பெட்டி. ஆமரா. 72 மந்தைக்கு ஏக அதிபதிகளாம். 18. ஆமா 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 18 பட்டி சொல்லுங்க. அவனை சொல்கிறான். 18 பட்டிக்கு நான் தான் கடவுள். என்னைத்தான் கடவுள். என்னடா நாயெல்லாம் குலைக்குது? இல்ல கடவுள் 18 பட்டிக்கு நான் தான் கடவுள். ஆமா. நான் வைப்பதுதான் சட்டம். என்னைத்தான் கடவுள் என்று கும்பிட வேண்டும். ஆமா. மரத்தால் அழித்து விடுவேன். ஆமா மரசாமி. ஐயா கருப்பத்தொட்டி. ஐயா உங்கள் இருவரையும் எதற்காக வைத்திருக்கிறேன்? ஊத்து கொடுக்க ஒருவன். ஆமா. ஊட்டு கொடுக்க ஒருவனும். ஆமா. நீங்கள் இருவரும் எனக்கு 2 கண்கள் போல. நீங்கள் இல்லை என்றால் கண்ணிருந்து கூடனாகி விடுவேன். மரசாமி. ஐயா கையை நீட்டினார். 100 மக்கள். 100 மக்கள். அப்படி சொல். இந்த பக்கம் நீட்டினா 100. இந்த பக்கம் நீட்டினா 100. இந்த பக்கம் நீட்டினா 100. இந்த பக்கம் நீட்டினா 100. சரி ஐயா. இந்த உடையார் வீதியில் நடந்து வந்த ஆம்பளை என்ன செய்வாங்க? ஆம்பளை போற என்ன செய்வாங்க? வேற என்ன செய்வாங்க? புதுசா என்ன செருப்பு எடுப்பாங்க. எதற்கு? அப்படி ஒரு மரியாதைக்காக. சரி இந்த உடையார் வீதியில் நடந்து வந்தான் பொம்பளை போற
முறை என்ன செய்வான்? பூஜையை காமிக்கியா? பூஜையை காமிக்கியா? ஆமாடா. விளக்கமாத்த எழுத்து ஒரே ஏய், அதெல்லாம் தேவையில்லை. இனிமேல் உடையார் வீதி நடந்து வந்த பொங்கல பூரா பூஜால காட்ட வேண்டும். என்ன இருக்கும்? மடாசாமி, டேய், டேய், திருவிடையாரோட சட்டம் என்ன? என்ன என்ன என்ன? என்ன பட்டியல மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? இருக்கக்கூடாது, இருக்கப்படாது. இருக்கக்கூடாது. இருந்தால் அனைவருக்கும் அறிவு வளர்ந்து விடும். 18 பட்டு அனைவரும் முட்டாள்களாக இருக்க வேண்டும். ஆமா. அப்பொழுது இந்த உடையார் மட்டும் செல்வ சீமானாக இருக்க வேண்டும். மடாசாமி ஐயா, பட்டியல சண்டை இல்லாமல் பார்த்துக்கொள். ஆமா, சண்டை வருகிறதா? சண்டை இல்லாம இருக்கணும்னா என்ன கலவரம்? எஜமா, புதுசா ஒரு சட்டத்தை போடுங்க. இனிமேல நம்ம இருக்கிற போது நம்ம பட்டியல சண்டையே வரக்கூடாது. ஆமா. எந்த குடும்பத்திலும் சண்டை வரக்கூடாது. ஏன்னா சண்டை வருகிறது? அப்படியே சட்டத்தை போடுங்க. ஏன் சண்டை வருகிறது? ஆமாங்க, கும்பல இல்லையா? ஆமா. டேய், எந்த குடும்பத்தை பார்த்தாலும் கும்பல் மேல வருது. நான் இதுக்கு சமாளிச்சுட்டு இருக்கிறேன். என்ன ஆகுது தெரியுமா? ஏ மடாசாமி, இதெல்லாம் சபையில வெளியே சொல்லப்படாது. டேய், பொம்பளனால சண்டை வந்தா அதற்கு காரணம் ஆம்பளை. அந்த ஆம்பளை வந்து அனைத்து பேரையும் கூட்டி போய் பாட்டாசி பத்திரில எடுத்து விடு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல பொம்பளைனால நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். இந்த வாக்கு இன்னும் நான் மீற முடியல. அடே, டேய், பழமொழி தெரியுமா? பொம்பளை சிரிச்சா போச்சு, போல வெறிச்சா போச்சு. அப்படிதான் இருக்குது. ஏ மடாசாமி, ஐயா, இனிமேல் சண்டை வரக்கூடாது. வரக்கூடாது. அதற்கு என்ன சட்டம் போட வேண்டும்? அனைவரும் புதுசா ஒரு சட்டத்தை போடுங்க. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நல்லா கவனமா கேளுங்க. உடையாரின் சட்டத்தை கேளுங்க. 18 பட்டியல் மீதை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். அண்ணன் பொண்டாட்டி அடுத்த வீட்டுக்காரன் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். அடுத்த வீட்டுக்காரன் பொண்டாட்டி 5 பேர் அல்லது 6 பேர் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, எவன் பொண்டாட்டி எவன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். சட்டத்தை போடு. ஆமா, நீ குட்டையா இருக்கிற உனக்கு சரியா இருக்கா? எஜமா பொண்டாட்டியை நான் வச்சுக்கலாம், என் பொண்டாட்டியா வடிகால் வச்சுக்கலாம், வடிகால் பொண்டாட்டியா அழகு பாய் வச்சுக்கலாம், அழகு பாய் பொண்டாட்டியா இவன் சின்ன பையன் வேணாம், எல்லாரும் வச்சுக்கலாம். எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா உங்க பொண்டாட்டியை பூரா நான் தான் வச்சுக்கணும். ஆமா, அப்படி சட்டத்தை போடு. ஆமா ஆமா. மடாசாமி, ஐயா, இது வந்து நமக்கு கிடையாது, ஊருக்கு தான் சட்டம். ஆமா. அதனால ஆலயத்தை இடித்து மண்ணோடு மண்ணாக்கி வச்சிருக்கிறேன். ஆமா, அங்கு நாட்டு சரக்கு காற்று கொண்டிருக்கிறோம். மடாசாமி, உடையாருக்கு உடம்பெல்லாம் கைகளெல்லாம் கதக்கலியா நடுங்குதா? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படியா? என்ன காரணம்? மது வேண்டும். ஆமா, பிறகு மங்கை வேண்டும். மங்கை வேண்டும். எங்கே நாட்டு சரக்கு? நாட்டு சரக்கு எங்கே? எடுத்து வா சரக்கு. என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? முக்காலியை திருப்பி போடறா. அதே அடிமுட்டாலே உட்காரும்படி போடு. சரி, எங்க உச்சி வெயில் மண்டை பிளக்கிறது ஒண்ணு உடையங்களா? என்ன செய்கிறாய்? அப்படியா? விசுவாசம். கொடையக்குடி சொல்றத கவனமா கேட்கணும். இடுப்பு புடினா இடுப்பத்தான் பிடிக்கணும். மாத்து எங்கேயும் பிடிச்சிடப்படா. நான் 8 பக்கம் எல்லாம் கொடைய புடி, கைகாலெல்லாம் அமுக்கு, சரக்க ஊத்து. கொடைய பிடிக்கிற நீங்க உட்காருங்க. என்னடா தலைகள் தான் நடக்குது? என்ன செய்கிறாய்? கொடைய பிடிங்க. கொடைய விரித்து புரியடா. அத சொல்றது அப்படியே செய்கிறார். சரி. என்ன சொல்ற? சரி, சரியா இருக்கிறது. எங்க நாட்டு சரக்கு? என்னடா பொழுது விழிச்சு போச்சா? அப்ப என்ன மேகமூட்டமா தெரிகிறது? கர்ப்பத்தொட்டி சரக்கு எங்கே? மாடாசாமி, யாரு கலக்குவது? அப்படி சொல்லப்படாது. நம்ம அரமனையிலே சேவை செஞ்சா குட்டையா இருக்கப்படாது.
எதுக்கு நான் ஏன் கொடுத்தேன்? குப்பையா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. adjust பண்ணிக்க. கொடுத்தா எங்க கொடுப்பேன் அவன் வாயில கொடுப்பேன். என்னடா சொல்ற வாயில வச்சேன். சரி. என்ன கெட்ட வாய் அது ஊரல் போட்டுருந்தது அப்படிதான் இருக்கும். அப்படியா மண்ண மண்ண கொல்ல மண்ண கொல்ல கடத்த பிற கலாடுது. கேட்டா ஏன் என்ன அடிச்ச உங்களுக்கு உடம்பு ஆடுச்சு. அடிச்சு முங்க வந்தா ரொம்ப பிடிச்சி சரி ஊத்து ஊத்து ஏண்டா சரக்குல என்ன உப்பு உரைக்குது அதே நம்ம கோயில தான் இடிச்சிட்டு குப்பை குழி போட்டு வச்சிருந்தோம் பாருங்க. சரி அந்த குப்பை குழியிலதான் ஊரல் போட்டு வச்சிருந்தான். சரி சரி இவன பானையில மூடியா போட்டு துணியா கட்டி வைக்கிறானா, மூடி இல்லாம பெருந்துணியா போட்டு கட்டி ஊரல போட்டுட்டேன். எங்கடா நம்ம ஊரு பொம்பளை ஊர காலையில எந்திரிச்சு நம்ம குப்பை குழிக்குத்தான் போவாங்க. பார்த்தாயாடா அதிசயத்தை பார்த்தாயா போற கும்பலை பூரா நம்ம குப்பைக்குழிக்கு போறானா நம்ம குப்பைக்குழி கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனா சரக்குலயே உப்பு உரைக்குது. அதுலதான் எல்லா பொம்பளையும் ஒண்ணு கிடைப்பாங்க. ஒண்ணு கிடைச்சதுக்கு இடத்துல கீழே ஊரல் பணம் இருந்துச்சு. சரி நேரம் அதுக்குள்ள இறங்கிருச்சு. இப்ப நீங்க குடிக்கிறது என்ன இருந்துச்சு நம்ம ஊரு பொம்பளைய மூத்திரம். ஆமா மூத்திரம் நாட்டு சரக்கு அம்மா தித்திக்க செய்யறோம். மூத்திரமா இருந்தாலும் நம்ம விட்டு வைக்க மாட்டோம். மாடாசாமி அடுத்து ஊரல் அங்கேயே போடு. தொட்டுக்கு என்ன வச்சிருக்க? ஐயாக்கு தொட்டுக்கு கொடுறா. அஜமா என்ன வேணும் அஜமா? கால் பீஸ் வேணுமாமடா? எடுத்துட்டு வருவியா? கரும்பு போட்டு இப்ப பாரு கண்ணமொழிய கண்ணமொழி இப்ப பாரு ஆணு காட்டுங்க. சிக்கன் கேட்டீங்களே நாங்க இருக்கும்போது உங்களுக்கு கையில கொடுக்கறதா? வாயில தான் கொடுப்பு. நீங்க ஆ காட்டுங்க. கொடுப்பேன் வாயில வாயில கொடுப்பேன். படக்குன்னு கடிச்சுது. ஐயோ அந்த பிச்சு ஒட்டி இருக்கிற அப்படியே சமைக்கிற என்னடா இது மடசாமி? ஐயா தொடைய தட்டி தொலை பீஸ் கொடுனா கால போற பீஸ கொடுக்குறீங்கடா காம்போது. தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேலையவன் எஜமானுக்கு என்னென்ன இருக்குது? எஜமானுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, புற்று நோய் இருக்குது, வறண்ட வாய்வு இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது. எனக்கு இருக்குது என்னென்ன இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு இருக்கிறது மாத்தி மாத்தி சொல்றேன். பஞ்சகாமலம் சொல்றேன். பஞ்சகாமலம் இருக்கு, சக்கரை வியாதி இருக்குது. எத்தனை பொண்டாட்டி இருக்குதாலும் சொல்றேன். 3 பொண்டாட்டி இருக்குது. எஜமா இத்தனை வியாதி இருக்குல்ல, எஜமா செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, 3 பொண்டாட்டி எனக்கு தான். அப்ப 32 வப்பாட்டி எனக்கு தான்.
கொண்டாட்டி நீ வச்சுக்கலாம். வப்பாட்டி 32 எனக்கு தாண்டா. ஏய், ஏய், வாடா. பொண்டாட்டி எனக்கு தானா? ஏய், வாடா, எனக்கு தாண்டா. ஏய், யாரு? உனக்கு 500 பட்டி ஆட தர்றேன், நீ வச்சுக்க. என்ன மயில்? வாடா இங்கிட்டு. ஏய், என்ன ஆச்சுட்டு? நான் தர மாட்டேன். பொண்டாட்டி எனக்கு. ஏய், வாடா. 500 பட்டி ஆடு வச்சுக்க. ஆனா 3 பொண்டாட்டி எனக்கு. ஏய், வாடா இங்கிட்டு. ஏடா, நீ மூத்தாவன்னு சொல்றேன். எனக்கு தானே. பொண்டாட்டி எனக்கு தானே. எனக்கு தானே. எனக்கு தானே. எனக்கு தானே. கேட்க மாட்டேன். பொண்டாட்டி எனக்கு தான் சொல்றேன். அவன் கேட்கிறானா? ஏடா திருச்சா பையன். யாரு பரப்பையன்? ஏடா 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 பொண்டாட்டி சொல்வானா? யார் அது? யார் பொண்டாட்டி? உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கு செருப்பு எடுத்து நானா அடிச்சுக்கிறேன். அப்படி சொல்றேன். என்ன சொன்னாரு எஜமா? எஜமா செருப்பு அடிக்கணும். போடா நீ. முட்டா முட்டா ஊத்து கொடுத்துறியா? ஊத்து கொடுத்து முட்டா எஜமானுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. டேய், அயோக்கிய பையன். சொல்லு. ஐயா கைய நீட்டினா 100 பேர் சத்தியா. எத்தனை பெண்ணாட்டி? 3. எத்தனை பப்பாட்டி? 32. அவ்வளவுதானா? டேய், உங்களால அவ்வளவுதான் முடியும். வாரத்துல எத்தனை நாள்? வாரத்துல 7 நாள். எத்தனை நாள்? வாரத்துல 7 நாள். மாசத்துல எத்தனை நாள்? 31 இருக்குது, 32 இருக்குது. வருஷத்துல எத்தனை நாள்? 365 நாள். ஏன்? 365 நாள். எனக்கு பப்பாட்டி கம்மியா இருக்குது. டேய், இன்னையில இருந்து 365 பப்பாட்டி எனக்கு வேணும். 32 வாட்டா பப்பாட்டி மத்தாதுங்கிறாங்க. 362. ஏன் தெரியுமா? ஏஜமா மாசத்துல எத்தனை நாள்? 30 நாள் 32 நாள். 30 நாள் வச்சுக்க. எனக்கு 32 பப்பாட்டி. நாலு ஒண்ணு கணக்கு பார்த்தா மீதி 2 பப்பாட்டி சும்மா இருக்கிறான். 4 எனக்கு இல்லை. நாங்க 2 பேரும் எதுக்கு இருக்கிறோம்? எதுக்கு? பாதுகாப்பா பாப்பா, பாதுகாப்பா. சரி, எத்தனை பட்டி? 500. பட்டிக்கு எத்தனை ஆடு? 500 ஆடு. ஆட்டுக்கு எத்தனை குட்டி? 500 குட்டி. மொத்தம் எத்தனை? 500. 500 ஏஜமா. டேய், ஏஜமா. நான் முட்டாள்னு நினைக்கிறேன். இல்ல ஏஜமா. கணக்கு சரியா இருக்கணும். நீ சொல்ற. எத்தனை பட்டி? ஐயா, இவனுக்கு கணக்கு தெரியாது. என்கிட்ட கணக்கு நான் விகரமா சொல்லுவேன். சரி, எத்தனை பட்டி? அதான் 500 பட்டி. எங்க? இந்தா 1 2 3 4 5 5 பட்டி. சரி, 500 பட்டி. ஆ, ஆ. ஒரு பட்டிக்கு எத்தனை ஆடு? 500 ஆடு. 500 பட்டி 500 ஆடு. ஆடு. ஆட்டுக்கு எத்தனை குட்டி? 500 குட்டி. எங்க? இந்தா எங்கடா? இந்த கீழே கீழே பாரு. 1 500 குட்டி. 500 பட்டி, 500 ஆடு, 500 குட்டி. மொத்தம் எத்தனை? மொத்தம் 500. எங்க? மொத்தம் 500. எங்கடா? இந்த அப்படி கணக்கு தெளிவா சொல்லு. இப்படி சொல்றாலும் மொத்தமா சொன்னா தெரியுமா? இன்னைக்கு நான் எத்தனாவது room? 3வது ரூமுக்கு போங்க. 3வது room. ரூமுக்கு போங்க. டேய், ஆ? கணக்கு சரியா இருக்கணும். கணக்கு சரியா இருக்குது. இல்லைன்னா அங்க பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். கணக்கு சரியா வரும். இன்னைக்கு 3வது ரூமுக்கு போகணும். முன்னாடி சரி. ரூமுக்கு போங்க. வசமா வண்டியை கட்டு. எஜமா எதுவுமே யாரப்பா யாரப்பா டேய் தவறா போட்ட கணக்கு போகணும்.
நீ என்னடா சிரிக்கிற? ஏன்டா? கணக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்? ஆ, எதுக்கு? ஏன்னா போன வாரத்துல நான் 10 உருப்படியா வித்தேன். முந்தா நாத்துல நீ ஒரு 15 உருப்படியா வித்த. சரி. இப்ப ஆடல கணக்கு கேட்கிறாரு. நம்ம மாட்டிக்க வேணும்னு பயமா இருக்குது. நீ சிரிக்கிற. இல்லடா, நான் ஏதோ ஒரு வழியை சமாளிச்சு கணக்கு சொல்லிட்டேன். ஆ, ஆனா இருந்தாலும் ஒரு நேரம் பார்த்து ஒரு நேரம் இருக்க மாட்டேன். கணக்கு கேட்பேன். அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? சரி, ஆ, நம்ம கடையில இப்ப காவல் இருப்பான். எவனாவது இந்த வழியை வந்தான்னு வச்சுக்க, இவனை வந்து அவங்கிட்ட மாட்டி விட்டுட்டு நம்ம 2 பேரும் கணக்கு அவன் தலையிலேயே கட்டிடலாம். கட்டி விடுவோம். படு, எவனாவது வருவானா பார்க்கலாம். ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மூங்கி மரத்தை ஊனிருங்க. இப்பவே முக்கியஸ்தர்கள் இந்த மூங்கி மரத்தை சீக்கிரம் போய் நட்டு வச்சிருங்க. பச்சைமலால் ஆட்டுக்கடாய் வாங்க வேண்டும் என்று வந்தேன். இருவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் என்று பார்க்க வேண்டும். பார்த்த வகையில் பலனாக நீங்க யாரு? நாங்க வெள்ளுடையா. வெள்ளுடையா? யாரு வெள்ளுடையா? நாங்க தான். எஜமானை பார்க்க வேண்டும் வந்து. ஐயா ஐயா எஜமானே, நான் வேதவாகி தாங்களை காண வேண்டும் என்று அவரோடு சரி தம்பி, உன்னை பார்த்தா நல்ல பயமா தெரியுது. ஏதோ பட்டிக்கு வந்துட்ட. கடாயை பிடிச்சே இல்லையா? கடாயை பிடிக்க வரவில்லை. பிடிக்கலையா? வெள்ளுடையாரை பார்க்கணும். எஜமானை பார்த்து மற்றவர்களால் ஆட்டுக்கடாயை வாங்க வேண்டும் என்று வந்தேன். அப்ப வாங்கலதான் வந்தேன். நாங்க சொல்ற மாதிரி கேட்டா உனக்கு நான் ஒரு ஆடு என்ன எப்படி 5 ஆடு தரலாம். நீ சொல்லு, என்ன சொன்னாலும் கேக்குறியா? கண்டிப்பா கேப்பீல்ல? கண்டிப்பா கேட்பேன். கேட்கலான்னு வச்சுக்க, சுத்தமா உன்னை கட்டி வச்சு போடுவான். இல்ல இல்ல, நீ என்ன சொன்னாலும் கேக்குறீ. எனக்கு மற்றவர்களால் ஆட்டுக்கடாய் ஒண்ணு வேணும். 5 தரலாம். 5 ஆடு. 5ஆ? தெரியுமா? போதும். இல்ல இல்ல இல்ல, சொல்றத கேளு. சரி, உங்களுக்கு தர்றான். சொல்லு. இவர் யார் தெரியுமா? இவர் எஜமான். எஜமான். நேத்து ஒரு பையன் குட்டி மேய்க்கிறதுக்கு ஆளு இல்லைன்னு சொல்லி. ஓ அப்படியா? பையில வேலைக்கு சேர்த்தாரு. சரி சரி, பெரிய பண்ணை இருக்கு. நாங்க பெரிய பண்ணை. பெரிய பண்ணை. ஆடு மேல ஆடு ஏறுது, மாடு மேல மாடு ஏறுது, எல்லாம் ஏறு எங்க பண்ணையில. இருக்கு இருக்கு. அப்படி இருக்குதா? அந்த குட்டி மேய்க்கிறதுக்கு சேர்த்த மாதிரி ஒரு பண்ணையாது. சரி. அவன் வந்து கிறுக்கு பைய போல் இருக்குது. அது எஜமானுக்கு தெரியாது. ஓ, குட்டி மேய்க்கிறதுக்கு கிறுக்குனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எஜமான் பெரிய மனசு பண்ணி சேர்த்துட்டாரு. ஓ அப்படி? பெரிய மனசு பண்ணி இல்லடா, பெரிய மனசோட ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்து. சரி. அவன் என்னடா லூசு போய போல் இருக்குது. ஆட்டோ கிழக்காம ஓட்டி போறானா, மேற்காம போறேன், மேற்காம ஓட்டுறானா, தெக்காம போறேன். சரி. இப்படி லூசு போய சரி எஜமானுக்கு தெரியாம வேலைக்கு சேர்த்து. ஓ அப்படியா? இப்ப அவன் வரல. சரி. அவன் வர்றப்ப நீ யாரான்னு கேளு. சரி. அவன் மரியாதை பதில் சொன்னா நீ மரியாதை சொல்லு. சரியா? அவன் ஏட்டி பூட்டியா பேசுறான்னு வச்சுக்க. சரி. படக்குன்னு தான் இதுல மண்டையை பார்த்து அவனை மண்டையை பொழந்துரு. பொழந்துமா? பொழந்துரு அவனை. சரி. என்ன வந்து எதுக்கு பயப்படாத? நீ என்ன சொல்லி அதை நான் கேட்கணும். எனக்கு தேவை ஒரு ஆட்டுக்கடாய். உனக்கு 5 தர்றான். அவன் மண்டையை மட்டும் பொழந்துட்டீங்கன்னா உனக்கு 5 ஆட்டு. சரி சரி சரி. கூப்பிடட்டுமா? கூப்பிடு. ஏய், எஜமான கூப்பிடலாம். எஜமா கூப்பிடுறேன். எஜமா 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 எதுக்கு கொண்டாட்டி என்ன துக்கி வப்பாட்டி எக்கச்சக்கமாயி போச்சு கணக்கு. இத குத்தம்னு சொன்னா அது இருக்கு. எங்க மாடா சோது எங்க
எத்தனாவது ரூம் கொண்டு போய் விட்டீங்க? 3வது ரூமுக்கு கொண்டு போய் விட்டான். அங்க என் அப்பாட்டி தானடா இருந்துச்சு. என் பொண்டாட்டி அந்த ரூம்ப சுத்தம் பண்றதுக்காக அனுப்பியிருந்தேன் ஏஜமா. ஒற்றை அடிக்கவா? ஆமா ஏஜமா. உன் பொண்டாட்டி அது அப்படி இருந்து எனக்கு சந்தேகம். என்னடான்னு பாக்குற கால் ஒண்ணு காணும். அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. என் பொண்டாட்டி இந்த கதையை ஆக்கிட்டீங்களா ஏஜமா? இது வெளியே சொல்லாத. அதனால கோழி முட்டை அம்மிக்கல்லவே இடிக்கும். ஆமா என் பொண்டாட்டி இந்த போச்சு. எந்த பொண்ணுக்கு? எந்த பொண்ணுக்கு? நீ அனுப்பிச்சிருக்கிற பொண்ணு சரியில்லை. இன்னும் எடுத்து போடுவாங்க. என்ன கூப்பிட்டது? ஏன் கூப்பிட்ட? திருடனை பிடிச்சு கட்டி வச்சிருக்கான். வெள்ளுடைய அம்பட்டுக்கு தொடராமா? நம்ம யாரா? அவங்களெல்லாம் பிடிச்சி நம்ம ஆக்கி படைக்கிறோம். எங்க இருக்கான் திருடன்? கட்டி வச்சிருக்கான். அவனை வெள்ளுடைய அம்பட்டுக்கு திருடனா நம்ம சும்மா விடலாமா? நிறுத்துவா. நான் சொன்னேன்ல. ஆமா. ஏண்டா வாட்ட சட்டமா ஏமாறியே இருக்கிற? ஏஜமா, ஒருவேளை இவங்க அம்மா நம்ம கணக்குல சேர்ந்து இருக்கிறான். யாரு நீ? ஏன் சத்தம் போட்டு பேசுற? யாரா நீ? முட்டா பார்த்தா தெரியவில்லை? பார்த்தா தெரியவில்லை. யாருன்னே கேட்கிறேன் நாம. என்ன யாருன்னு கேட்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? ஏன் தைரியம் இல்லை? 18 பட்டிக்கு படியளக்கக்கூடிய கடவுள் வெள்ளுடையாண்டா. என்னடா? கணக்கத்தான் பேசுறேன். நீயே கணக்கத்தான் பேசுறேன். நான் வந்து கொஞ்சம் சூறா பேசுறேன். என்னது? வந்து உங்களை ஏமாத்த பாக்குறேன். அப்படியா? நம்மளே ஏமாத்துவதா? யாரா நீ? 18 பேட்டுக்கு படியளக்கக்கூடிய கலவலா நீ? ஆமா. எஜமானா நீ? நான் தானா வெள்ளுடையா? அதோ பார், அதோ பார், எஜமான் அங்கே இருக்கிறார் பார். ஐயா எஜமானே. நான் தேசத்து இருக்கிறேன். ஏய், பொய் சொல்லாதே. நீதான் எஜமான் சொன்ன. யாரா எஜமா? நீதான் எஜமான். ஐயா அவனா? ஐயா ஏஜமா, ஏமாத்துறா ஏஜமா. முட்டா. டேய், என் பட்டியில குட்டி வைக்கும் இவன் உனக்கு எஜமான். யாரா நீ? வாடா இங்க. யார் நீ? நான் வீரபாக சாம்பகன். என்ன சம்பவம்? வீரபாக சாம்பகன். ஏய், வீரபாக சாம்பகன். இங்க எதற்கு வந்தாய்? இந்த எஜமானை பார்க்க வேண்டும். பச்சனான ஆட்டுக்களாக வாங்கி செல்ல வேண்டும் என்று வந்தேன். கேட்டா வேணும்னா நேரம் என்கிட்ட வந்திருக்க வேண்டும். ஐயா தான் இது நான் கொண்டாடி போறேன். எதுக்குடா? கேட்கலாம் ஏஜமா. எதுக்கு பட்டிக்கு வந்தாய்? உண்மையை சொல். ஐயா உண்மையாக சொல்கிறேன். எஜமானை பார்க்க வேண்டும். பச்சனான ஆட்டுக்களாக வாங்க வேண்டும் என்று வந்தேன். பட்டிக்கு போனியா? பட்டிக்கு போனேன். ஏதா பிடிச்சியா? இல்லை ஐயா, உண்மையை சொல்லடா. உண்மையை சொல்லு. சாமி சத்தியமா சொல்லு. என்னடா சாமி? போய் சொல்றேன் ஏஜமா. என்னடா? மூணாவது சீரமா புத்தகம் கேட்டா ஆமா இதை பிடிச்சு பாத்தியா? கண்டா அத பிடிச்சியா? இல்லை ஐயா, சாமி சத்தியமாக சொல்கிறேன். நான் கிடாய் திருமணமில்லை. என்ன சாமியடா? ஐயா, 18 பட்டிக்கு நான் தாண்டா கடவுள். என்னைத்தான் கடவுள் என்று கும்பிட வேண்டும் என்பதற்காக ஆலயத்தை இடித்து மண்ணோடு மண்ணாக்கி வைத்திருக்கிறேன். புதிதாக எங்களா இருக்கிறது தெய்வம்? எங்கடா இருக்கு? தெய்வம் இருக்கிறது ஐயா. எங்க இருக்கிறது? ஏன் தெய்வமா இல்லை என்று கூறுகின்றார்? எங்க இருக்கிறது? போய் சொல்றேன் ஏஜமா. இவனுக்கு தண்டனை கொடுங்க ஏஜமா. அப்படியா? திருடனுக்கு என்ன தண்டனை? ஏஜமா, நெருப்ப பழுக்க காய்ச்சி கையில விட்டுருவோம். நல்லா காட்சி கொண்டு வா. டேய், ஐயா, திருடி இருந்தாலும் கை வேக வேண்டும், திருடவில்லை என்றாலும் கை வேக வேண்டும். தண்டனை நிறைவேற்று. என் தெய்வம் இவனை காப்பாற்ற பார்க்க வேண்டும். டேய், விகா, தெய்வம் எங்கடா இருக்கிறது? காற்றா? தெய்வத்தை பார்க்க வேண்டுமா? இதோ தெய்வத்தை காட்டுகிறேன் ஐயா. தெய்வமே உலகத்தில் இல்லை என்று ஆழமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய தெய்வத்தை கனவு பாடி இதோ காட்டுகிற தெய்வத்தை. இப்பொழுது இந்த வல்லுடைய பட்டியலை மற்றவர்கள் ஆட்டுக்கள் வாங்க வேண்டும் என்று வந்து என்ன வேறுபாடு அக்கினை பழுக்கை காட்சி கையிலே போட்டுவிட்டு என்னுடைய உயிரை இங்கே கொல்ல வேண்டும் என்று அடிக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? தாயே, ஒரு ஆளும் நாயகி உமையவளே, இந்த வேலையிலே ஓடி வர வேண்டும். அம்மா தாயே, உமையவளே. இப்பொழுது
முன்னாடி ஆடி வந்த தெய்வங்கள் அனைத்தும் ஆடி வந்து இந்த 2 கரகத்தை எடுக்க வேண்டும். கரகத்தை எடுத்து ஆட வேண்டும். அம்மா தாயே ஓடி வர வேண்டும் தாயே. அருள் கொடுக்கும் அன்னையே ஆயிரங்கள் உடனே வேப்பிலைக்காரி அம்மா விளையாடு பத்தினியே இந்த வேலையிலே ஓடி வர வேண்டும் அம்மா. அருள் கொடுக்கும் அன்னையே விளையாடும் பத்தினியே இந்த வேளையிலே நான் அழைத்தேன் ஓடி வர வேண்டும் அம்மா 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 அம்மா. என் தாயி பிறந்தது தங்கள் அல்ல விளையாடும் தங்கள் அல்ல தங்கள் அல்ல விளையாடும் அழகு நல்ல மலையாளம் அழகு நல்ல மலையாளம் மலையாளம் உத்தமி விருந்த உத்தமி விருந்த மலையாளம் மலையாளம் உத்தமி பிறந்தது உத்தமி பிறந்தது உத்தமி பிறந்தது மகள் அந்த மலையாளம். இப்பொழுது ஆடி வர பெருமா தாயே தாயே சிலிக்க சிலிக்க வரலும் தாயே சிக்க தாயே சிலிக்க சிலிக்க வரலும் தாயே சிக்க பேடி வரலும் தாயே விரதல தாயே விரதல வந்தல மலையே தாயே விரதல தாயே விரதல வந்தல மலையே சிலிக்க தாயே சிலிக்க தாயே சிலிக்க சிலிக்க வரலும் தாயே சிக்க வரலும் தாயே சிலிக்க வரலும் எஜமா இழப்புங்கிறாரு. எஜமா 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 என்னடா நடந்துச்சு?
அது வேற ஒண்ணும் இல்ல சும்மா சார காத்து குளிர் தாங்காம ஆடி வந்தாங்க. அப்படியா? ஆமா சும்மா. தெய்வம் வரவில்லை இல்லப்பா? தெய்வம் எங்க இருக்குது? எங்க வேலவாக்கு? இந்த பாருங்க. டேய் அடா இங்க காட்டு கையை இதோ வா. டேய் என்ன இவன் கை வேறவில்லை, என்ன காரணம்? அக்கினி கட்டி கட்டிட்டே சும்மா. அப்படியா? டேய் அவோ தெரியுது அந்த அந்த கழுகமத்துக்கு இழுத்துச்சு சாவனை கட்டி வைத்தாங்க. மக்களில் சாக விடாதே. எந்த தெய்வம் வந்து இவனை காப்பாற்று என்று நான் பார்க்க வேண்டும். இழுத்து போ கழுகமரத்துக்கு. இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்தது பெரிய விஷயம் இல்லைங்க. முத்தாளம்மன் கையில திருநீர் வாங்கிட்டு தான் போகணும். முத்தாளம்மன் வர்ற நேரம் அப்படியே உட்காருங்க. உட்காந்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வீரபாக கழுகு மரத்தில் கட்டப்பட்டு உள்ளது. இப்பொழுது வீரபாகிடம் திருநீர் பெற்றை வாங்கிக்கங்க. காணிக்க இருந்தா காணிக்க போடுங்க, காணிக்கலனாலும் பரவாயில்ல. எல்லாருடைய நெத்தியிலும் திருநீர் இருக்கணும். வாங்க, உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம். வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் பிறந்திருக்குது. ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது. நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது. வேப்ப மரம் கல்லுக்கட்டு செங்கோர மன என்ன போல மீசக்கார தகடி ஒரு புசுறு ஐயோடு போப்போகுது. ஐயோடு போப்போகுது. ஐயா நாக்க விட்ட ஐயா. தம்பி பேராண்டி நான் தாங்க. யாரப்பாடி? மீசக்கார தகடி நான் தான். மீசக்கார தகடி கிளநாடு வீதி. அம்மா வாங்கம்மா கொஞ்சம் மேலாண்ட வீதி. பல நேரம் இருக்குது இல்ல, நல்லா தூங்கி தானே எந்திரிச்சிய. கொஞ்ச நேரம் போருங்க. வேப்ப மரம் கல்லுக்கட்டு திருநீர் வாங்கிட்டு போயிருவீங்க. முத்தாளம்மன் கையில திருநீர் வாங்கிட்டு போயிருவீங்க. உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. அவ்வளவுதான். ஆனதாச்சு ஒரு 1/4 மணி நேரம் உட்காருங்க. வேப்ப மரம் கல்லுக்கட்டு செங்கூர மன என்ன போல மீசக்கார நீதா தம்பி பேராண்டி. கார்லயோ பஸ்லயோ வாங்கிருவனா? ரோட் சைக்கிள்லயோ மோட்டார்லயோ வாங்கிருவனா? உசுறு அச்சோடு போகுது. அதென்ன சின்ன ஒரு ஐயோன்னு போகும். அச்சோடு போகுது. எனக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிருங்க. பரிகாரம் ஆடு கேட்கல மாடு கேட்கல. ஐயோ அவ்வளவு கிரகத்தை கழிக்கணும். கொண்ட கிரகம் பிடிச்சிருக்குது. அதுக்காக ஆடு கேட்கல மாடு கேட்கல. சரி. கோழி கேட்கல குஞ்சு கேட்கல. நேற்று முட்டையை விட்டு வந்தாலும் சரி. ஆமா தம்பி பேராண்டி சேவை கொண்டு வண்டியா? கிரகத்தை கழிய நான் சொன்ன மாதிரி செய்ய சொல்லுங்க. கோழியை பிடிச்சி தலையை சுத்து. இந்த ஊரை பிடிச்ச கிரகம் பேராண்டி கோழி சர்ச்சு போகும். அப்படின்னா கோழியை பிடிச்சி ஓந்தலையை சுத்த சொன்னேன். நாட்டை பிடிச்ச கிரகம் தம்பி பேராண்டி கோழி ஓந்தலை சுத்த சொன்னேன். ஆமா, கோழியை பிடிச்சி ஒரு தலையை சுத்த. நாட்டை பிடிச்ச கிரகம் கொஞ்சம் போருங்க. திருநீர் வாங்கணும். அப்படியே உட்காரு, அப்படியே உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நாட்டை பிடிச்ச கிரகம் இந்த ஊரை பிடிச்ச கிரகம் நாடகம் வச்சவங்க பிடிச்ச கிரகம் பட்ஜெட்காரரை பிடிச்ச கிரகம் நம்ம பக்கம் எல்லாத்தையும் கிரகம் எல்லா கிரகம் எல்லா கிரகம் ஒன்னோட போகட்டும். ஒன்னோட போகட்டும். என்ன உள்ள இல்ல பேராண்டி அங்க ஒரு கிரகத்தை கழிச்சு இல்லையா? சரி போயிட்டு வா. நான் தான் ஆதி பரமேஸ்வரன் குடுகுடுப்பை வேடத்தில் வந்திருக்கின்றேன். என் மகன் சடையில் உதித்த சடையாண்டி வீரமாவி சாம்புவனாக இந்த வெள்ளுடையப்பட்டி வீரமாவி சாம்புவனாக பூலோகத்தில் நடக்கும் அநீதி அழித்து நீதியில் நிலையாட்டுவதற்காக வீரமாவி சாம்புவனாக வந்திருக்கின்றார். வெள்ளுடையப்பட்டில் கிடாய் வாங்க சென்றதற்காக கல்வன் என்று கழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றார். அவனை காப்பாற்றுவதற்காக குடுகுடுப்பை வேஷத்தில் வந்திருக்கின்றேன். தம்பி பேராண்டி ஐயா, நீங்க யாரு? யாரப்பா நீ? நான் வீரவாக சாம்புவன் ஐயா. வீரவாக சாம்புவன் எதுக்காக இந்த மரத்தில் இப்படி தூக்கிட்டு இருக்கிற? நான் வெள்ளுடையார் பட்டிக்கு சென்று மற்றவர்களால் ஆட்டுக்கடாய் வாங்க வேண்டும் என்று அங்க சென்றவுடனே ஒரு விடாய் வேண்டும் என்று கேட்டு 1000 கிடாய் தரப்படுவாரு. அது மட்டுமல்லாமல் 3 பண்டாட்டு 32 ஒப்பட்டு எப்படி 500 பவுனு 500 தென்னந்தோப்பு இப்படி பெண்களை ஆதாரமாக கொடுப்பதாக சொன்னதனாலே நான் மறுத்துவிட்டு, ஏனென்றால் எனக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு விடாய் மட்டும் வேண்டும் என்று எஜமானை எடுத்து பேசிய காரணத்தினாலே
இந்த கல்லமத்தில் கட்டி தந்தபடி 3 நாள் கழிச்சு வேணுங்கிற பொன்பாலை கொடுத்து அண்ணன் அமர்த்தப்பட வேண்டும் என்ற விதமான கட்டளைக்கு அங்கே கட்டப்பட்டு நான் இந்த கல்லமத்தில் தொங்கிட்டு இருக்கிறேன். தம்பி வேறாண்டி ஐயா, வேணாமனு எதிர்த்து பேசினாலும் தொங்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேணும்னு கேட்டா கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பாக 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 நாள் இந்த கல்லமத்தில் இருக்கணும். எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம், சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். சரி, இந்த காலை அமுக்கிறதுக்கு 3 பொண்டாட்டி இருந்தா போதும். அப்படியா? வயசான காலத்துல கைய காலை அமுக்கிறதுக்கு 3 பொண்டாட்டி இருந்தா போதும். நீயே இருந்து இந்த கல்லமத்துல இருந்து நீயே வாங்கிக்க. வெள்ளுடையார் கொடுப்பாருல்ல? கண்டிப்பா கொடுப்பாரு. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நீயே வாங்கிக்க. நாம் கட்டி வைத்த மரத்து வேறொருவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். யாரா நீ? கல்வங்கானே, யார் நீ? ஏன் தொங்கிக் கொண்டிருக்கிறாய்? என்னுடையதுதான். என்னுடையதுதான். ஆமாம். என்ன சொல்கிறாய்? ஐயா, பத்தாயடா. மொத்தமா கொடுங்க அவனுக்கு. பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு குற்றவாளியை தப்பிக்க வைத்து பேராசை பேராசை. 2 கிளியாவது கிளிக்கிறேன் இன்னைக்கு. போடு போடு போடு. எங்கடா மாயாவை மறைந்து விட்டான். புறப்படு போகலாம். ராமசாமி வேளாரி சூழ வைக்க போறாரு. ராமசாமி வேளாரி சூழ வைக்க போறாரு. ராமசாமி வேளாறு சூழ வைக்க போறாரு. ராமசாமி வேளாறு சூழ வைக்க போறாரு. அம்மா தாயி, உன்னை நம்பி இந்த இடத்துல சூழ வைக்க போகிறேன் அம்மா. எனக்கு பக்கபலமாக இருந்து துணையாக இருந்து இந்த சூழலில் இருக்கக்கூடிய அம்மன் முகங்களும் அக்கினி சட்டிகளும் நன்றாக வெந்திருக்க வேண்டும் தாயே. எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அம்மா, துணையாக இருக்க வேண்டும் தாயே. இருக்கிறார். இப்பொழுது இந்த அக்கினியில் என்னுடைய மானிட பிறப்பு இறக்கிவிட்டு தெய்வ பிறப்பு எடுக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக மல்லிகை பூ எலுமிச்சம்பழமும் வைத்து விட்டு செல்கிறேன். ராமசாமி வேளாருங்க சூழ வச்சிருக்கேன். ராமசாமி வேளார் பாலாறு வைகையாறு உள்வாறு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். புதிதாக வேளாறு என்கிறாய். ராமசாமிங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சூழ வைத்திருக்கிறேன். யாரை கேட்டு வைத்தார்? யார கேட்கணும்னு தெரியலங்க. வச்சு 18 பட்சம் என்ன நடந்தால் எம்மை கேட்டு செய்ய வேண்டும் தெரியுமா? இனிமேல் கேட்டு வைக்கிறாங்க. சூழலில் என்ன இருக்கிறது? அக்கினி சட்டிகளும் அம்மன் முகங்களும். சட்டு முற்றியவன பார்க்கிறவா நீ? ஆமாங்க. எதற்கு அது? தேர் திருவிழா நடக்கும். நேர்த்தி கடனுக்காக அக்கினி சட்டி எடுப்பார்கள். தேர் திருவிழாவின் வாங்கி நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். திருவிழா எங்கடா நடக்கிறது? எல்லா ஊர்லயும் நடக்கும். ஆலயத்தை இடித்து மண்ணோடு மண்ணாக்கி வைத்திருக்கிறேன். என்னைத்தான் கடவுள் அந்த கும்பிட வேண்டும் என்பதற்காக 18 பட்டியலும் படியெடுக்கக்கூடிய கடவுள் நான் வெள்ளுடைய என்னைத்தான் கடவுள் என்று கும்பிட வேண்டும். புதிதாக எங்கே தேர் திருவிழா எங்கடா நடக்கும்? எல்லா இடத்திலும் இருக்கிறது நடக்கும் ஐயா தேர் திருவிழா. சூழலில் என்ன இருக்கிறது? அக்கினி சட்டிகளும் அம்மன் முகங்களும் இருக்கிறது. அப்படியா? ஆமாங்க. தெய்வத்துக்கு என்கிறாய் மாதாசாமி. அடுத்து மறுக்கிறார். ஐயா வேண்டாம் வேண்டாம் ஐயா. ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா.
என் தெய்வம் எனக்கு துணையாக இருக்கிறாள் ஐயா. தெய்வமா? ஆமா. தெய்வம் எங்கேடா இருக்கிறது? தெய்வம் எல்லா இடத்திலும் இருக்கும். தெய்வம் இருக்கிறதா? ஆமா. தெய்வம் இருக்கிறது. இருக்கிறது. எங்கே தெய்வத்தை காட்டு ஐயா. தெய்வத்தை காட்டுறா. தெய்வத்தை காட்டா ஐயா. காற்றென்றால் உணரத்தான் முடியும், காத்தை பார்க்க முடியுமா? அதே போலதான் தெய்வமும். ஒத்துக்கள். அப்படி என்றால் தெய்வம் இல்லை. இருக்கிறது. நான் தான் கடவுள் என்று இல்லை, தெய்வம் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அனைத்து இடத்திலும் இருக்கிறது. அம்மா, தாயே, அழைத்து துன்படுத்துகிறார்கள் அம்மா. எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் தாயே. அம்மா, என்ன செய்ய போறேன் அம்மா? முத்தாரம்மா, நான் எது செய்ய போறேன் அம்மா? முத்தாரம்மா, என்ன செய்ய போறேன் முத்தாரம்மா? எது செய்ய போறேன் அம்மா? முத்தாரம்மா, கண்களை சிவக்கலையோ முத்தாரம்மா, உனக்கு கடும்பமாகலையோ முத்தாரம்மா, கண்களை முத்தாரம்மா, உனக்கு கடும்பமாகலையோ முத்தாரம்மா, சிவக்கலையோ முத்தாரம்மா, உனக்கு முன்பமாகலையோ முத்தாரம்மா, கல்லாடி உன்மானதி முத்தாரம்மா, கலங்களையா இந்தரா முத்தாரம்மா, கல்லாடி உன்மானதி முத்தாரம்மா, உனக்கு கலங்கமாகலையோ முத்தாரம்மா, தேகாசி நங்களையோ முத்தாரம்மா, என்ன தேடி வர வேண்டுமம்மா முத்தாரம்மா, தேகாசி நங்களையோ முத்தாரம்மா, உனக்கு தேடி முத்தாரம்மா முத்தாரம்மா. தாயே, அம்மா, உன் மகன் அழுகு குரல் கேட்டு காட்சி கொடுத்து விட்டாயா தாயே? அம்மா, தாயே. தெய்வம் எங்கே? தெய்வம் அதோ பாருங்கள். எங்கே? இதோ பாருங்கள். எங்கடா தெய்வம்? இவர் இல்லை. தெய்வம் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லையா? எங்கே? என் தாய் உட்கார்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லையா? ஓய்யாரா கேட்டது. தெய்வம் எங்கே? தெய்வம் இருக்கிறது. இதோ கீழ் திசையில் அமர்ந்திருக்கிறார். என்னமா கீழ் திசைங்கிற? அது எந்த திசைடா? இப்படி அப்படியா? சரி, சரியா சொல்லடா. எந்த திசை? இந்த திசையில். புறப்படு போகலாம். தெய்வம் அந்த திசையில் தானே இருக்கிறது. மாதாசாமி, புறப்படு போகலாம். ஏண்டா, பின்னாடி வேகமா வருது, முன்னாடி போக மாட்டேங்குது. என்னடா, என்ன காரணம்? கீழ் திசையிலே தெய்வம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த திசையை நோக்கி சென்று புத்து போல் தெரிந்தது. ஏறாம் என்று நினைத்தேன். புத்துல எல்லாம் என்ன இருக்கும்? அதனால் நான் ஏறவில்லை. புத்து என்று பொந்த பார்த்து கல் சிலை போல் எமக்கு காட்சி தந்தது. கல் சிலைதான் என்று கண்ணுற்று பார்த்தேன். அழகான பெண் அமர்ந்து கொண்டு காந்த பார்வையாக கண்ணை சிமிட்டி சிமிட்டி வா வா என்று கூப்பிடுகிறார். பருவம் அங்கே அமர வைத்து விட்டு தெய்வம் என்று கதை சொல்லிவிட்டார் ஒரு முட்டாள். ஐயா, எவ்வளவு வாங்குற? அக்கினி சட்டி வேண்டுமா? மண்முகம் வேண்டுமா? போடா பைத்தியக்காரா. சட்டி முற்றி எல்லாம் யாரடா கேட்டது? அதுதானே நான் விற்கிறேன். பெண்ணுக்கு எவ்வளவு கேட்கிறான்? பெண்ணா? அது பெண் அல்ல ஐயா, என் குலதெய்வம். அடிச்ச சரக்கெல்லாம் போச்சடா. பொம்பளைக்கு என் தெய்வத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அடர்ந்த காலகத்திலே, யாரும் இல்லாத காலகத்தில் அழகான பெண்ணை அமர வைத்து விட்டு தெய்வம் என்ற கதை சொல்கிறாயே முட்டாள். கேட்டால் தெய்வம் என்கிறாய். சரி, என்ன நீங்க? வேளாருங்க. இருக்கட்டும். எந்த இடத்தில் வேணுமானும் ஒரு சூளை வைத்துக் கொள். ஆகட்டும் ஐயா. 18 பட்டியலையும் சரி. ஒவ்வொரு சூளைக்கும் இது மாதிரி ஒரு பெண்ணை எம்மிடம் கொண்டு வந்து விடு. ஐயா, நான் எந்த இடத்தில் சூழ வைத்து என் தெய்வத்தை எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும்
அந்த இடத்தில் என்னுடைய முத்தாளம்மன் எனக்கு துணையாக இருப்பாள் ஐயா. சொன்னேன் வெகுமதி வேண்டுமா என்று. ஆனா நீ இனாமாகவே பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றீங்க. நல்லா போட ஆறு போ. மடாசாமி வரா இங்கே. மூணு பொண்டாட்டி இருந்து என்னடா பிரயோசனம்? ஒரு மசர் கிடையாது. 32 வப்பாட்டி இருந்து என்ன பிரயோசனம்? 18 பட்டில் இப்பேற்பட்ட ஒரு அழகியை பார்த்திருக்கிறேனா? நீங்களும் இருந்தீங்க. நாங்க என்ன செய்ய? கால் இல்லாதது பல்லு இல்லாதெல்லாம் கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கை ஓடும்போது குறுக்கா வர்றதை பிடிச்சிட்டு வர்றோம். மடாசாமி ஐயா 18 பட்டில் இப்பேற்பட்ட ஒரு பேரலையாக பார்த்தது கிடையாது. சரி அடைந்தால் இந்த பேரலை அடைய வேண்டும். சரி இவள் எங்க இருக்கக்கூடியவள்? எங்க? பங்களாவிலே அந்த இருக்க. 3வது பங்களாவுல. ஆமா 4வதுல ஏற முடியாது. சரி 3வது பங்களாவிலே இருக்க. சரி 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 மடாசாமி சரி ஐயா. எவ்வளவு அழகாக இருக்கிறாள் பார்த்தா. தித்திக்கும் தென்கரும்பே. ஆமா. தவிர்த்தாத ஓவியமே. ஓவியமே. என்னை யாரும் தடுக்காத பஞ்சனையே. உன் பக்கத்தில் நான் இருந்தாலும் பழச்சாற்றை பறிப்பார். பெண்ணே 3 பண்டாட்டி 32 வப்பாட்டி 18 பட்டி 72 மந்தைக்கு ஏக அதிபதி நான் வச்சிர திரகம் படைத்தவன் வணங்காபுரி மன்னன். என்னுடன் வந்து ஒரே ஒரு நாள் இரவு தங்கி சென்றால் உன்னை ராணி போல் வாழ வைக்கிறேன். வா போகலாம். வாரா 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 வாரா. மடாசாமி கூப்பிட்டவர்கள் வந்து விட்டால் பார்த்தாயா? பெண்கள் ஒரு அழகான ஆண்மகன் எப்பொழுது கூப்பிடுவான் போகலாம் போகலாம் என்று காத்துக் கொண்டிருந்தாயோ பரவாயில்லை. கூப்பிட்டவுடன் வந்து விட்டாய். வா போகலாம் பங்களாவிற்கு. வெள்ளு வண்டி தானா இருக்கிறது. யார் நீ? ஏய் யார் நீ? செவியில் கேட்கவில்லையா? யார் நீ? கடவுள். யாரா நீ? கடவுள். வா போகலாம். மரியாதை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கான் மட்டையனே. என்னடா இன்னொருத்தர் புரிந்திருக்கிறது. போகலாம். பங்களாவிற்கு. டேய் யாரா நீ? உனக்கு என்ன வேண்டும்? நீதான் வேண்டும். நான் தான் வேண்டுமா? நான் யார் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயா நீ? பருவ மங்கை என்று நான் உன்னை பஞ்சன மெத்தைக்கு கூப்பிடுகிறேன். உன் கண்களுக்கு என்னை பார்த்தால் பருவ மங்கை போல் தெரிகிறதா? மதிகட்ட மடையனே, நீ அழிய போகிறாய். ஆடு ஆடுவது அடங்குவதற்காகத்தானடா. உன்னை அழிப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அழிக்க போகிறாயா? என்னை அழிப்பதற்கு உன்னிடம் என்ன சக்தி இருக்கிறதடி என் சின்ன சிரிக்கை? அள்ளி கொடுக்கும் அலைமகளமே, வார வார அடகு பிடிக்க அளவுக்கு உயர்ந்தவன் இந்த வெள்ளுடைய. ஏ மதிகட்ட மடையனே, என்ன நினைத்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? என்னென்ன அத்துடைய மடியையும் செய்து கொண்டிருக்கிறாய். நீ கடவுள் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். எதை வைத்து நீ கடவுள் என்று கூறுகிறாய்? கேட்டு பாரு 18 பட்டியலையே நான் என்ன என்ன செஞ்சேனும். 3 பண்டாட்டி 32 வப்பாட்டி. சாதாரண மனிதனுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? மதிகட்டவனே, திட்டு வார்த்தை அனைத்தும் தித்திக்க செய்கிறான். பெண்ணே எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நீ கொந்தளிக்காதே, பக்குவமாக நடந்து கொள். பஞ்சனமத்துக்கு போகலாமா? ஆமா நல்லா பாரு. என்னை போல ஒரு ஆணழகன் உலகத்திலே கிடையாது. அதை போலத்தான் பேச்சை மதிகட்டவனே. எவ்வளவு நேரம் நீ பேசிக் கொண்டிருப்பாய் நினைத்துக் கொண்டிருந்தால் ரொம்ப பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ அழிவளத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறாய். வெள்ளுடையானே, கன்னி பெண்கள் கற்பை சூறாடி இருக்கிறாய். ஆலயமே இருக்கக்கூடாது ஆலயத்தெல்லாம் இடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்களையும் அடித்து உனக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறாய். என்னென்ன அட்டுழிய மணியாயும் செய்து கொண்டிருந்தாய். எப்பொழுதாவது திருந்துவாய் என்று நினைத்து பார்த்தேன். ஆனால் எப்பொழுதும் நீ திருந்த மாட்டாய் என்று நான் முடிவு பண்ணிவிட்டேன். அதனால் உனக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நீ என்ன என்ன என்னை சித்திரவாதம் பண்ணணுமோ பஞ்சனமத்துக்கு போகலாம். எனக்காக உன்னை படைத்திருக்கிறான். நீ அங்கதான் இருப்பது சால சிறந்தது. எனக்காக உன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி அடி. கண்மணியே கிட்ட வந்து உடையாருக்கு கட்டு முத்தம் தந்திடடி.
கண்மணியை கிட்ட வந்து கண்மணிக்கும் தம்பி எனக்கு ஏறமான அணைக்க போற நாடு அது எனக்கு ஏறமான அணைக்க மதிகட்ட மடகனே, இவ்வளவு தூரம் நான் சொல்லிக் கொண்டிருந்தும் வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்க என்ன உனக்கு ஒரு ஆணவம்? யார் என்று தெரியாமல் உடையாருக்கு ஏராளம். பெண்ணே வா போகலாம் என்று அன்பாக கூப்பிடுகிறேன். வர வரத்தால் எனது கைப்பட்டால் உனது கற்பு கந்தர் போல நான் யார் என்று தெரியாமல் என் கற்பையை சோதிக்க நினைக்கிறாயா நீ? நீ யாராயிருந்தா எமக்கு என்ன? ஏகபத்தினி விரதன் என்று நினைக்கிறாயா? ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு விரதனமா? அதற்குத்தான் உனக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கேன். நான் யார் என்று தெரியவில்லை. என் கண்களை நன்றாக பாருட. நான் யார் என்று உனக்கு தெரியும். காளியும் நானே, மாரியும் நானே, துர்க்கையும் நானே, விடாரையும் நானே. முத்தமாக இருந்த நான் முத்தாக அம்மனாக மாறி வந்திருக்கிறேன். மதிகட்டவனே, கொந்தளிக்கிறார். பருவ மங்கை கொந்தளிக்கிறார். பெண்ணே சரியா புரிந்து வைத்திருக்கிறார். என்னை 32 வப்பாட்டி காவாசி பேரத்தான் சொல்லி இருக்கிறார். என்னென்ன அம்மைன்னு வச்சு நான் இந்த ஊராண்டா வப்பாட்டியாத்தான் கேட்டிருக்கிறேன். நீ புதுசா தெய்வங்கிறிய காலராம வர முடியவில்லை என்றால் என்ன சபை நீ? தூக்கி செல்வேன் மங்களாவிற்கு. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா? கற்பு கந்தரமூலமா போய்விடும். பார்க்கலாம் என் அருகாமையில் வருவதற்கே உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வந்தால் என்ன செய்ய போகிறாய்? பார்க்கலாம் என் அருகாமையில் வந்து பாரட பார்க்கலாம். சொல்ல போகிறாய். தூக்கி செல்கிறேன். இவ்வளவு தூரம் கூறிக்கொண்டிருந்தும் வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ. எந்த வாயாலே வா வா என்று பேசினாய் அந்த வாய்கள் உடன் வராமல் போகட்டும். எந்த கையால் என்ன தொடனித்தாய் அந்த கைகள் வராமல் போகட்டும். எந்த காலால் நடந்து வந்து தொடனித்தாய் அந்த கால்கள் வராமல் போகட்டும். அழிந்து விடடா, ஒளிந்து விடடா வெள்ளுடையானே. கலியுகத்திலே பத்தினி சாபம் பலிக்காது என்பது இந்த பைத்தியக்காரிக்கு தெரியாதா? பெண்ணே, உன்னை தொட வந்த கை விளங்காமல் போவதா? உன்னை தவறாக பேச வாய் விளங்காமல் போவதா? அருகிலே வந்த கால் விளங்காமல் போவதா? அதையும் பார்த்து விடுகிறேன். உன்னிடம் என்ன சக்தி இருக்கிறது, உன்னிடம் என்ன சக்தி இருக்கிறது என்று பார்த்து விடுகிறேன். தூக்கி செல்கிறேன், தூக்கி செல்கிறேன் மங்களாவிற்கு. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண்டிருந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா. ஒரு உத்தமனிக்கு சோதனைகள் அவர் கட்டிய காவல்துறைய நீதிக்கு கண்ணந்த சோதிக்கு துன்பத்தை நீ வந்து காட்டியா மடியே நீ கேட்கிறேன் அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன் அடியேந்தி பிச்சை கேட்கிறேன், அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண்ணிருந்து பாரம்மா. தாயே, 1000 தவறுகள் செய்தால் அவர் என் கணவர். அனுதினமும் அவரை திருத்திக் கொடு என்றுதானே உன் ஆலயத்திற்கு வந்தேன். அனுதினமும் உனக்கு நெய் தீபம் ஏற்றி உனக்காக வேண்டும் என்று உன்னே தஞ்சம் என்று நாடி வந்தேனே. அம்மா, நீ எல்லாம் பூவோடும் பொட்டோடும் இருக்க, நான் மட்டும் இந்த கோலத்தில் இருக்க வேண்டுமா அம்மா? பேசிவிட்டாயா? இவனுக்காக நீ உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கிறாய். எத்தனை அட்டுழியம் அநியாயம் செய்து கொண்டிருந்தவன் அனைத்து பார்த்து கொண்டுதானே நீ இருந்தாய். இப்பொழுது அவனுக்காக உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கிறாய். இவன் என்னென்ன தவறு செய்திருக்கான், அதுதான் இவனுக்கு இதுதான் சரியான தண்டனை. இதற்குத்தான் இந்த தண்டனை இவனுக்கு கொடுத்திருக்கிறேன். இவனை போல் எத்தனை ஆண் மக்கள் இவனை போல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவனை பார்த்த அனைத்து ஆண் மக்களும் திருந்த வேண்டும். அதற்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இவன் இப்படியே இருப்பதுதான் எல்லா மக்களுக்கும் நல்லது என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆனாலும் வெள்ளிதோறும் செவ்வாய் தோறும் அம்மா தாயே முத்தாளம்மா எனக்கு நீண்ட நாள் பூ போட்டு நினைத்திருக்க வேண்டும் அப்படி என்று என்னையே நாடி வந்ததால் அவனுக்காக இல்லை என்றாலும் உனக்காக அவனுக்கு உயிர் பிச்சை தருகிறேன்.
என்ன நடந்தது? திடீரென்று கைகாலெல்லாம் இழுத்தது. நாம் அணிந்திருந்த ஆடை ஆபரணம் எல்லாம் காணவில்லையே. ஏண்டா, சரி, எனக்கு கைகால யாரோ ஒரு பொம்பளை பதவி அழைத்துக் கொண்டு வந்தானே, யாராவன்? ஏன் பொண்டாட்டியா? எங்க அவன்? இவ்வளவு நாளாக என் பொண்டாட்டி எங்க இருந்தா? நான் கட்டிய மனைவியை விட்டு கண்ட பெண்களை நான் தேடி சென்றேன். ஏன் சமீன் என்று மனைவி என்று பாராமல் என்னுடைய வேலைக்காரங்க வச்சுக்கலாம்னு முயற்சி பண்ணி இருக்கிறீங்க. இதுதான் நாட்டின் நடப்பு. கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்பவனுக்கும் இதுவும் ஒரு பாடமாக இருக்கட்டும். என் ஆடை ஆபரணம் எல்லாம் கலட்டுறது யாரா? சரி, நான் கெட்டு போனதுக்கு காரணமே நீங்கள் இருவரும் தானடா. ஊத்து கொடுக்க வருவனும் கொண்டு கொடுக்க வருவனும் இருந்ததினால் சொல்லும் வார்த்தை அனைத்து வேதவாக்காக கருதி வந்தேன். சொல்வத்து கேட்டு வந்தனால் சுயபத்து வந்து விட்டது. வள்ளிக்கிழங்கு நீங்கி நீயும் வடிச்ச கஞ்சி குடிக்க அவனும். என் அரண்மனையில வேலை இல்லை, ஓடி போங்க. ஆமா, பருவ மங்கை என்று தவறாக நினைத்து பஞ்சம மெத்தைக்கு வா போகலாம் என்று அருகிலே செல்லும் பொழுது வராதே வராதே என்று சொன்னான். அப்பொழுதாவது எனக்கு ஞானத்தில் தந்திருக்க வேண்டும் அல்லவா? கலிகத்திலே தெய்வம் இல்லை என்ற ஆணவத்தால் மிருகத்தனமாக வாழ்ந்து வந்தேன். நல்ல ஒரு பக்தனுக்கு தெய்வம் என்றும் காட்சி கொடுப்பதில்லை. எங்கெங்கு அதர்மம் எவன் அட்டூழியம் செய்கிறானோ அங்குதான் தெய்வம் காட்சி கொடுத்து அவனை திருத்துகிறது. தாயே, புத்தாள் அம்மனே, கலியுகத்திலே தெய்வம் இல்லை என்ற ஆணவத்தால் மிருகத்தனமாக வாழ்ந்து வந்தேன். தாயே, எதற்காக? ஊத்துக் கொடுக்க ஒருவனும் கூட்டுக் கொடுக்க ஒருவனும் இருந்ததினால் அவன் சொல்லும் வார்த்தை அனைத்து வேதவாக்காக கருதி வந்தேன். சொல்பத்தி கேட்டு வந்தனால் சுயபத்தி வந்து விட்டது. தாயே, அம்மா, கலியுகத்திலே கண் கண்ட தெய்வமாக முத்தாளவன் இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டேன். இந்த அறியாத தவறு செய்த சிறுவனை மன்னித்து விடு தாயே. நல்ல ஒரு மனிதனாக மாறிவிட்டேன் அப்படி என்று நீயே கூறிவிட்டாய். இதற்கு பிறகு நல்ல ஒரு வாக்கு வரம் நான் உனக்கு தருகிறேன். தாயே, என்ன என்ன தருகிறாய்? என்ன வேண்டும்? சொத்து சுகம் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது தாயே. மூணு பண்டாட்டி ஏற்றுக்கொள்கிறேன். 32 வப்பாட்டு வேண்டாம் தாயே. மனைவியை பார், குழந்தை செல்வம் வேண்டும் தாயே. நல்லதொரு மனிதனாக மாறிவிட்டாய் என்று இப்பத்தானே கூறினாய். நான் நல்ல ஒரு வாக்கும் வரமும் தான் தர முடியும். சரி தாயே. அம்மா, நான் இருந்த ஆலயத்தை நானே கட்டி தருகிறேன். என்னுடைய சொத்து சுகம் அனைத்தும் இல்லாத ஏழைகளுக்கு தானம் செய்கிறேன். செஞ்ச பாவம் தீர வேண்டும் என்பதற்காக. தாயே, அம்மா, தெய்வத்திற்கு ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். தாயே, ஆணையிடுங்கள். உடனே அதை நிறைவேற்றி வைக்க. என்ன செய்யணும் என்று நினைக்கிறாய்? ஆலயத்தை கட்டித் தருகிறேன். சரி, எங்க நீ குடிகொள்ள போகிறாய்? உன்னை காண வேண்டும் என்றால் நான் எங்க தாயே வருவது? ஐப்பசி திங்கள் 2ஆம் நாள். அடமுல காலம். சரி தாய், ஐப்பசி திங்கள் 2ஆம் நாள். 2ஆம் நாள் அகரத்தில் குடிகொள்ள போகிறேன். சரி தாய். அப்பொழுது வரும் பக்தர்கள் அனைவரும் அங்கு என்னை காண வருவார்கள். அது மட்டுமல்லாமல் என்ன நினைத்த அம்மா தாயே முத்தாளம்மா, நாங்கள் உன்னை காண அங்கு வர முடியாமல் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கும் நல்வாக்கு தர வேண்டும் அப்படி என்று எத்தனையோ பொதுமக்கள் என்னையே நாடி வருவார்கள். அவர்களுக்கும் அவர்கள் எங்கெங்கு என்னை நினைத்து வணங்குகிறார்களோ அங்கங்கு குடிகொண்ட எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு வாக்கு வரத்தை நான் கொடுப்பேன். ஐப்பசி திங்கள் 2ஆம் நாள் அகரத்தில் குடிகொள்ளும் போது தேர் திருவிழா நடக்கும். அப்பொழுது உன் பாரம்பரியம் அனைவருமே எங்கெங்கு இருக்கிறார்களோ
இருக்கிறார்களோ வருடம் ஒரு முறை ஒரு ஆட்டுக்கடாய் பலி கொடுக்க வேண்டும். தாயே, என்னிடம் சொத்து சுகம் இருக்கிறது. உன்னை காண வேண்டும் என்றால் திண்டுக்கல் அருகே உள்ள அகரத்திற்கு நான் குடும்பத்தோடு வருகிறேன் தாயே. வர முடியாத பக்தர்கள் எல்லாம் அந்த ஊரிலே இருந்து கொண்டு, தாயே முத்தாள் அம்மனே, நான் அங்கு வர முடியவில்லை, இந்த இடத்தில் என்று உன்னை வணங்குகிறேன். எமக்கும் நீ காட்சி கொடுத்து குறையை தீர்க்க வேண்டும் என்றால் அன்னவர்கள் குறையை தீர்க்க வேண்டும் தாயே. அதுதான் தீர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டேனே. சரி தாயே, நாங்கள் சென்று வருகிறோம் அம்மா. நல்லபடியா. ஐப்பசி திங்கள் 2ஆம் நாள் அடம்பல காலத்துல வண்டி கூட்டிட்டு வர்றேன் தாயே. தாயே, உன்னை பெற்ற சாவியப்ப நாயக்கர் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நல்லதொரு வரத்தை கொடுங்கள். அப்பா, என்னிடம் தாங்கள் வாக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் 3ஆவதாக பெண் குழந்தையாக பிறந்த காரணத்தால் என்னை தத்து பிள்ளையாக கொடுத்து விட்டீர்கள். நான் நாக்கியர் குலத்தில் பிறந்து செட்டியார் குலத்தில் வளர்ந்து வீரவாகமிட தஞ்சமாகி சூளையில் என்னுடைய மானிட பிறப்பை இறக்கிவிட்டு தெய்வ பிறப்பு எடுத்த அகரத்தில் நான் குடிகொள்ளப் போகிறேன். இப்பொழுது என்னை காண வேண்டும் என்று தாங்கள் ஓடோடி வந்திருக்கிறீர்கள். சொன்ன சொல் வாக்கு தவறானவர்கள் ஆக்கியவர்கள் என்று கூறுவார்கள். அதே போல் நான் யாருக்கு எதை கேட்டாலும் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்த காரணத்தால் இதைத்தான் கொடுக்க வேண்டும், இதைத்தான் கொடுக்க கூடாது என்று கூறாமல் யார் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று தாங்கள் வாக்குவரத்தை கொடுத்து விட்டீர்கள். அந்த வாக்கு சொன்ன வாக்கு தவறக்கூடாது என்று நான் 3ஆவதுக்கு பிறந்த பெண் குழந்தையை தானமாக கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது என்னிடம் நல்ல ஒரு வரம் வேண்டும், வாக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கவலை வேண்டாம் தந்தையே, நம் பாரம்பரியங்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லதொரு வாக்கையும் வரத்தையும் கொடுத்து 9 கம்பளம் 18 தொட்டியம் என்று ராஜ கம்பளம் என்ற திருப்பெயரை பெற வேண்டும் என்ற நல்ல ஒரு வாக்கு வரத்தை நான் தருகின்றேன். அம்மா தாயே, உன்னை வளர்த்த தந்தை வந்திருக்கின்றேன் தாயே. முத்துமாணிக்க செட்டியார் வந்திருக்கின்றேன். அப்பா, முத்து மாணிக்க செட்டியார் என்று எனக்காக நகைகள் சேகரிக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடு சென்றிருந்தீர்கள். முத்து, பவளம், வைரம், வைடூரியம் இப்படியெல்லாம் நகைகள் சேகரிக்க வேண்டும். அப்படி என்றதுக்காக என்னையும் தாயும் இங்கு விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் சென்று விட்டீர்கள். ஆனால் சிறுவளைத்தனமாக விளையாட சென்றதால் ஒரு தகாத வார்த்தை என்னிடம் தாய் கூறிவிட்டதால் என்னையால் தாங்க முடியாமல் சாக துணிந்து விட்டேன். சாக துணிந்தவளை வீரமாக என்னிடம் காப்பாற்றி, முத்தம்மா நீ சாக பிறந்தவள் அல்ல, சாதிக்க பிறந்தவள் என்று எனக்கு அடைக்கலம் கொடுத்த நீர்மாக இப்பொழுது என்னுடைய சூளை, அந்த சூளையில் என்னுடைய மானிட பிறப்பை இறக்கிவிட்டு தெய்வ பிறப்பு எடுத்து அகரத்தில் நான் குடிகொள்ளப் போகிறேன். இப்பொழுது என்னிடம் நல்ல ஒரு வாக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம் சிட்டியார் உலகில் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு வாக்கு வரத்தை கொடுத்து, அது மட்டுமல்லாமல் எனக்காக 24 மணி கட்டி வைக்க வேண்டும். அதில் நான் ஓடி ஆடி விளையாட வேண்டும். 24 மணி தெலுங்கு செட்டியார் என்ற திருப்பெயர் பெற வேண்டும் என்று நல்ல ஒரு வாக்கு வரத்தை நான் தருகின்றேன். அம்மா தாயி, சூழ வைத்த வேளார் வந்திருக்கேன். அம்மா, எனக்கு ஒரு நல்ல வாக்கு வரத்தினை தர வேண்டும் தாயி. வேளாரே அம்மா, எல்லோருக்கும் நான் வாக்கு வரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு ஒரு சொல்வாக்கு பழிக்கும்படி நல்ல ஒரு வரம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அகட்டும் தாயி. ஏனென்றால் உன்னுடைய சூளையில் தான் என்னுடைய மானிட பிறப்பை இறக்கிவிட்டு தெய்வ பிறப்பெடுத்து அகரத்தில் நான் குடிகொள்ளப் போகிறேன். அதற்காக இப்பொழுது இந்த நாட்டு மக்களும் இந்த ஊர் மக்களும் அக்கி அம்மை என்று தாங்க முடியாமல், அம்மா தாயே அக்கி அம்மை வந்துவிட்டது, எங்களால் தாங்க முடியவில்லை, நீதான் காக்க வேண்டும் என்று என்னையே நாடி வருவார்கள். அப்பொழுது உன்னுடைய சூளையில் இருந்து ஒருபடி மண்ணை எடுத்து கொடுத்த அம்மா தாயே முத்தாளம்மா, உன்னை நினைத்து இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த சூளையிலிருந்து ஒருபடி மண்ணெடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்றேன். உன்னை நினைத்தவர்கள் இந்த மண்ணவை மேலெல்லாம் தடவினால் நலமாக ஆக வேண்டும். அப்படி என்று என்னை நினைத்து அந்த வாக்கை உங்களிடம் நான் கூறும்படி நல்ல ஒரு வாக்குவரத்தை நான் தருகின்றேன். அகட்டும் தாய். தாயே, வேறமாக சாமுவேல் வந்திருக்கிறேன் அம்மா. மனைவி மக்கள் நலமாக இருக்கிறார்களா? நலமாக இருக்கிறார்கள் தாயே. எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை. வீரபாகு தாயே, அனைவருக்கும் நான் வாக்கு வரம் கொடுத்திருந்தாலும் நான் நாக்கியர் குலத்தில் பிறந்த செட்டியார் குலத்தில் வளர்ந்து தாயே, உன்னிடம் நான் தச்சம் அடைக்கலமாகி
சூளையில் என்னுடைய மானிட பிறப்பை இறக்கிவிட்டு தெய்வ பிறப்பு எடுத்து அகரத்தில் நான் குடிகொள்ளப் போகிறேன். ஐப்பசி திங்கள் 2ஆம் நாள் தேர் திருவிழா நடக்கும் பொழுது என்னை பூஞ்சோலையில் அலங்கரித்து பூஞ்சோலையில் கொண்டு வைப்பார்கள். அப்பொழுது எல்லா மக்களுக்கும் நான் நல்ல ஒரு வாக்கு வரம் கொடுத்து எல்லோருக்கும் எந்த ஒரு நோயோடு இல்லாமல் நான் காத்து வருவேன். ஆனாலும் அன்று என் தாயார் சிறிய வார்த்தை சொன்ன சொல் தாங்காமல் நான் சாக துணிந்து விட்டேன். சாக துணிந்தவளை நீ சாக துணிந்தவள் அல்ல, சாதிக்க பிறந்தவள் என்று எனக்கு அடைக்கலம் கொடுத்தவன். எனக்கு அடைக்கலம் கொடுத்து குடிசை கட்டி கொடுத்த நகைகள் ஆடை ஆவணங்கள் அனைத்துமே எனக்கு செய்தவன் நீ. அதை போல் இன்று என்னை பூஞ்சோலையில் கொண்டு போய் விடும் பொழுது என் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் இறக்கி விடுவார்கள் வீரமாக. அப்பொழுது எனக்கு காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்தவன் நீ. அதே போல் உன் கையில் இருந்து எனக்கு ஒரு பட்டாடை எடுத்து கொடுத்து அம்மா தாயே உன்னை காத்து வருகிறேன், உனக்கு அடைக்கலம் கொடுத்தவன் நான். இதோ பிறந்தவன் என்ற முறையில் நான் பட்டாடை எடுத்து தருகிறேன் என்று எனக்கு ஒரு பட்டாடை எடுத்து தர வேண்டும். தாயே, என்றைக்குமே இந்த வீரமாக என்றில்லை, என்றென்றைக்குமே பாரம்பரியமாக உன்னை நான் காத்து வருகிறேன் தாயே, காத்து வருகிறேன். அப்படி கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் பாரம்பரியம் எங்கெங்க இருக்கிறார்களோ அனைவருக்கும் முன்வாக்கும் எனக்கு பின்வாக்கும் தரும்படி நல்ல ஒரு வாக்கு வரத்தை நான் தருகின்றேன். இந்த ஊர் மக்களும் இந்த நாடு வைத்த பொதுமக்களும் எங்கு சென்றாலும் நோய் நொடி இல்லாமல் ஈடோடி காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நல்ல ஒரு வாக்கு வரத்தை கொடுக்கின்றேன்.